கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இணையதளத்தின் மூலியமாய் பார்த்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இருக்கின்ற இடத்திலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, இந்த அருமையான காலை நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, வரவேற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் காணட்டும், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய மகிமைக்குள்ளாய் நீர் எங்களை மறைத்துக் கொள்வீராக, எங்களை பலப்படுத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் நீர் ஒருவரே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர். இந்த ஆராதனையிலே உடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை இடைக்கட்டி கொள்ள வேண்டுமாறு செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீ தொட வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதித்தவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இந்த காலை நேரத்தில் எல்லாரும் கர்த்தரை விடுதலையோடு நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஸ்தோத்தரித்து அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி முழு மனதோடு ஆவியிலே நிறைந்தவர்களாக நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. பலவீனத்தை பெரிதாக எண்ண வேண்டாம், பிரச்சனைகளை பெரிதாக எண்ண வேண்டாம். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான்.
ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே, உன்னை காண்கிற தேவன். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். Praise the Lord. Amen. Hallelujah. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்ரோய் எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோய் எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அவரை நாம் துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார். ஹல்லேலூயா. எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புதுப்பாட்டு
எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேற்றில் விழுந்த நம்மை தூக்கி எடுத்த தேவன் அவர் மாறாதவர், அவர் மகிமையானவர். காலை நேரத்தில் அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கு வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவை எழுந்தருளும். ஹல்லேலூயா. அவர் எழுந்தருளுகிற தேவன், உனக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்யும்படியாய் எழுந்தருளுகிற தேவன். தேவ ஜனமே, கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவை அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவை எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவை அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவை எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக
அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அருளகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவரை மகிமைப்படுத்தும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தெலுங்கு பாடலை பாட போறோம். நஜரேயுடா நா యేసయ్యా. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி பாட போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிக்கிற நம்மோடு, அவரை ஆராதிக்கிற நம்மோடு அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாட போறோம். ஹல்லேலூயா. சியோனிலே ஆண்டவரே உம்மை பார்க்க நான் வாஞ்சையா இருக்கிறேன், நான் ஆசையா இருக்கிறேன். இந்த பாடலின் கடைசி சரணம் அதுதான். உற்சாகமாய் నజరేయుడా నా యేసయ్యా, ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గలమెత్తి నీ కీర్తి నే చాటెదా. నజరేయుడా నా యేసయ్యా, ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గలమెత్తి నీ కీర్తి నే చాటెదా.
కొలిచితివి ఆకాశ గగనాలను నీ జేనతో కొలిచితివి శూన్యములో ఈ భూమిని వేలాడదీసిన నా యేసయ్యా శూన్యములో ఈ భూమిని వేలాడదీసిన నా యేసయ్యా నీకే వందనం నీకే వందనం నీకే వందనం నీకే వందనం నజరేయుడా నా యేసయ్యా ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గడమెత్తి నీ కీర్తి నే చాటెదా నజరేయుడా నా యేసయ్యా ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గడమెత్తి నీ కీర్తి నే చాటెదా సముద్రాలకు నీవే ఎల్లలు వేసితివి ఆకాశ సముద్రాలకు నీవే ఎల్లలు వేసితివి జలములలో పడి నీ వెళ్ళినా నన్నేమి చేయవు నా యేసయ్యా జలములలో పడి నీ వెళ్ళినా నన్నేమి చేయవు నా యేసయ్యా నీకే వందనం నీకే వందనం నీకే వందనం నీకే వందనం నజరేయుడా నా యేసయ్యా ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గడమెత్తి నీ కీర్తి నే చాటెదా నజరేయుడా నా యేసయ్యా ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గడమెత్తి నీ కీర్తి నే చాటెదా సియోను శిఖరాగము నీ సింహాసనమాయనా సియోను శిఖరాగము నీ సింహాసనమాయనా సియోనులో నిన్ను చూడాలని ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా సియోనులో నిన్ను చూడాలని ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా నీకే వందనం నీకే వందనం నీకే వందనం నీకే వందనం నజరేయుడా
నా యేసయ్యా ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గలమెత్తి నీ కీర్తి నే చాటెదా నజరేయుడా నా యేసయ్యా ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గలమెత్తి నీ కీర్తి నే చాటెదా. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோனிலே உம்மை பார்க்க நான் ஆசையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, காலை நேரத்திலே கிறிஸ்துக்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லாரும் இருக்கின்ற இடத்துல நாம் எழுந்து கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை அவர் பகலிலே மேகஸ்தம்பமாக இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக நடத்தின தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்திலே கரங்களை உயர்த்தி எல்லாரும் அவரை ஆராதனை செய்வோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரை உயர்த்துகின்ற ஸ்தானத்திலே அவர் வந்து இறங்குகிற தேவனாக இருக்கிறார். துதிகளின் மத்தியிலே உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி அவருக்கு சிங்காசனமாக இருக்கிறது. அவர் வந்து அமருகிறதான இடமாக இருக்கிறது. உன் வாய் விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்தவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். Thank you Jesus. We worship you Lord. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே,
நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி, விலகாத மேகம், ஒரு மகிமையின் மேகம். ஹல்லேலூயா. உன்னை பாதுகாக்கிற மேகம். ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம், மேகஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உற்சாகமாய் கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஓ மகிமை Jesus, hallelujah. விலகாத மேகம் நீ, ஓ முன் செல்லும் மேகம் நீ. hallelujah. ரபனா ஷஹரதலதனபா. ஓ ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம். ஹல்லேலூயா. விடுதலையோடு கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம், உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நேரத்திலே கர்த்தரை நாம் ஆராதிக்கவும், கர்த்தரை துதிக்கவும், ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய சென்னை பட்டணத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். நம்முடைய தமிழ்நாட்டிற்காக, நம்முடைய இந்திய தேசத்திற்காக. இந்த COVID-19 என்கின்றதான இந்த கிருமி சீக்கிரத்திலே அழிக்கப்படும்படியாய், ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு சேமத்தை தரும்படியாய் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலேயும் குடும்ப ஜெபத்திலேயும் ஜெபித்து கொள்வோம். நம்முடைய தலைமை போதகருக்காக
அவருக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தரும்படியாக சபையில் இருக்கின்றதான ஒவ்வொரு பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட ஒரு சுருக்கமான கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நாம் இந்த ஆராதனையை முடிப்போம். 1909ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே இந்த உலகத்திலே 15,000 ஆட்களை கொண்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஒரு கப்பல் கட்டப்பட்டது. அந்த கப்பல் உடைய நீளம் இதுவரைக்கும் உலகத்திலே அந்த நாட்களில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கப்பல் ஒன்று கட்டப்பட்டது. அந்த கப்பல் கிட்டத்தட்ட 2240 பேர் முதல் பயணத்தை மேற்கொண்டார்கள். லண்டன் மாநகரத்திலிருந்து நியூயார்க் என்கின்ற அமெரிக்க தேசத்தின் பட்டணத்தை நோக்கி ஆரவாரத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, குதூகலத்தோடு அந்த கப்பல் புறப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரபலமான பெயர் டைட்டானிக். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அந்த கப்பல் அறிமுகம் செய்து வைக்கப்படும் பொழுது, அந்த கப்பல் தண்ணீரில் இறக்கி விடப்படும் பொழுது அதை காண கிட்டத்தட்ட 1,20,000 பேர் வந்தார்களாம். அந்த கப்பலை கட்டின பொறியாளர்கள் சொன்ன வார்த்தை, இந்த கப்பல் முழுகவே முழுகாது, இந்த கப்பல் கடலின் அரசன், கடலை கிழித்து கொண்டு செல்வான், இதிலே கிட்டத்தட்ட 10 அடுக்கு ஒரு நகரத்தை போல 10 அடுக்கு மாடியை உண்டு பண்ணியிருக்கின்றோம். நீங்கள் தண்ணீரில் மிதக்கிற ஒரு நகரத்தை போல் இருக்கலாம், ஒரு சுற்றுலாவின் ஒரு விடுதலையை தங்குவதை போல் இருக்கலாம் என்று சொல்லி அந்த கப்பலை கட்டினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இரவு 11:40 மணி இருக்கும். ஒரு பனிப்பாறையில் அந்த கப்பல் மோதுவதை அறிந்த கேப்டன் ஸ்மித் என்கின்றவர், 40 வருடம் அனுபவம் உள்ளவர், கடலின் சீற்றத்தை பார்த்து அவர் அனுபவத்தில் வைத்து இந்த கப்பலை எப்படியாவது காப்பாற்றலாம் என்று சொன்னார். ஆனால் ஒரு குறுகிய தூரம்தான். நேராய் வந்த அந்த பனிப்பாறையிலே சற்று வேகத்தை குறைத்து ஒரு புறமாக திருப்பினார். திருப்பும் பொழுது அந்த கப்பல் உடைக்க ஆரம்பித்தது. கப்பலை கட்டினவர்கள் சொன்னார்கள், 5 அடுக்கு பாதுகாப்பில் இருக்கிறது, 5 லேயர் வைத்திருக்கிறோம், இந்த கப்பலில் தண்ணீர் போக சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. அது மாத்திரமல்ல, தண்ணீர் போனாலும் ஒரு தடிப்பிலே நாங்கள் தடுத்து தண்ணீரை வெளியாக்குவோம் என்று சொன்னார்கள். கப்பலிலே ஒரு கூட்டம் சந்தோஷமாய் ஆடி பாடி நடனம் ஆடிக்கொண்டு, சிலர் தூங்கிக் கொண்டும் தங்கள் சுற்றுலாவை மகிழ்ச்சியோடு ஒரு பெரிய சொகுசு கப்பலிலே சென்று கொண்டிருந்தார்கள். 2:20 மணிக்குள்ளாக, இரவு 2:20 15ஆம் தேதி அதிகாலையிலே அந்த கப்பல் சேதம் அடைந்து தண்ணீரில் முழுகி போனது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அதை கட்டினவர்கள் சொன்னார்கள், இந்த கப்பல் புறப்படுவதற்கு முன்பாக சொன்னார்கள், இந்த கப்பல் முழுகவே முழுகாது, சேதமடையாது, இந்த கப்பல் அது போய் சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து மீண்டுமாய் மே மாதத்திற்கு நியூயார்க்கிலிருந்து புறப்பட்டு லண்டனை நோக்கி வரும் என்று சொன்னார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் மனிதன் சொல்லுகிறதெல்லாம், மனிதனுடைய பிரயாசங்கள் எல்லாம் நடக்கக்கூடாத ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அந்த இரவு முழுவதும் எத்தனையோ பேர் அந்த அட்லாண்டிக் ஓஷன்ல, அந்த குளிர் நிறைந்த அந்த கடல் தண்ணியிலே அவர்கள் குதித்து நீந்த முடியாமல் மரித்ததை பார்க்கிறோம். 700 மக்கள் மாத்திரமே தப்பித்தார்கள் என்று சொல்லி சரித்திரத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்திலே நான் சொல்ல வருகிற செய்தியின் தலைப்பு, உன்னை சேதப்படுத்தாது, உன்னை சேதப்படுத்தாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்பதை கேட்போம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கப்பல் நம்மை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தர்சீசின் கப்பல்களே அலறுங்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், குணசாலியான ஸ்திரீ 14ஆம் வசனத்தில் அவர் ஒரு வியாபார கப்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கப்பல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறிப்பிட்டு வேதம் கூறுகிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய கப்பல் சேதமடையாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடலின் சீற்றம், கடலின் கொந்தளிப்பு, கோர விதமான அந்த நீரினுடைய வேகம்
இப்படிப்பட்ட நேரத்திலே நம்முடைய விசுவாச கப்பல் சேதமடையாமல் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்பதே ஆண்டவருடைய அழைப்பாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது இந்த விசுவாச கப்பலை அநேகர் சேதப்படுத்தினார்கள். உன்னுடைய கப்பலும் என்னுடைய கப்பலும் சேதமடையாமல் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நங்கூரம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு கப்பல் புயலிலே சிக்கிக்கொள்ளும் என்று சொன்னால், ஒரு கப்பல் நடு கடலிலே பலவிதமான கோர புயலிலும் பெரிய பலத்த காற்றிலும் அது சிக்கிக்கொள்ளும் என்று சொன்னால், அந்த மாலுமிகள் செய்கிற முதலாவது வேலை 4 புறத்திலேயும் அந்த நங்கூரத்தை இறக்குவார்களாம். அந்த ஒரு நங்கூரத்தினுடைய வெயிட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10-20 குதிரை அதை இழுத்து கொண்டு வருமா, அவ்வளோ பெரிய ஒரு கனம் நிறைந்த ஒரு நங்கூரம். இந்த 4 நங்கூரமும் அந்த கப்பலில் இருந்து கீழே இறக்கிவிடப்படும் போது அது கடலின் அடித்தளத்திலே போய் அந்த கப்பல் அசையாமல் பாதுகாக்கிறது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய கப்பலும் என்னுடைய கப்பலும் இந்த பிரயாணத்திலே அசைக்கப்படாமல் நிற்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வேதத்திலே 4 விதமான அசைக்கப்படாத காரியத்தை பார்க்கிறோம். அந்த 4 விதமான அசைக்கப்படாத அந்த நங்கூரம் உங்கள் வாழ்க்கையிலேயும் எங்கள் வாழ்க்கையிலும் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய விசுவாச கப்பல் சேதமடையாது. நம்முடைய விசுவாச கப்பல் ஒருபோதும் நாசமடையாது. ஒருபோதும் அது சேதமாகாமல் அது போய் சேர வேண்டிய இடத்திலே அது போய் சேருகிற ஒரு கப்பலாக இருக்கும். 4 காரியத்தை நாம் பார்ப்போம். முதலாவதாக வாசிக்கிறது நாம் கேட்போம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்பதை கேட்போம். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, அசைக்கப்படாதது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிங்காசனங்களும் எல்லாருடைய காரியங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாய் அது முடிந்து போகும். புலம்பல் எழுதிய புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையா நிற்கும் என்று சொல்கிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சிங்காசனம் அது அசைக்கப்படாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, அது அசைக்கப்படாமல் இருக்கிறதாக இருக்கிறது. சிங்காசனம் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய ஆளுகையை குறிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆளுகைக்குள் எந்த ஒரு மனுஷன் இருக்கின்றானோ, அந்த நங்கூரமாகிய அந்த ஆளுகை, கர்த்தருடைய ஆளுகைக்குள் எந்த மனுஷன் வாழ்கிறானோ, அவருடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கை அசைக்கப்படாமல் இருக்கும். ஆமென். அநேகருடைய கப்பல் சேதமடைந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆள வேண்டியவரை வெளியே தள்ளிவிட்டு, ஆள வேண்டியவருடைய ஆளுகைக்குள் இல்லாமல் யாரோ ஒருவர் தங்கள் ஆத்மாவை ஆளும்படியாய், பிசாசின் கிரியைகளை ஆளும்படியாய் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தபடியால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய ஆளுகைக்குள் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து அவரே நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படாத காரணம் தெரியுமா? நம்மை ஆளுகிறவர் என்றென்றைக்கும் உள்ள தேவன். அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறார். ஆமென். நம்மை யார் ஆண்டு கொண்டிருக்கிறது? கர்த்தர் ஆளுகைக்கு ஒரு சில பகுதியை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஒரு சில பகுதியை நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்கிறோம். அநேகர் எனக்கு தெரியும், கர்த்தருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்காதவர்கள், கர்த்தருக்கு ஒரு பகுதியை மாத்திரம் ஒப்பு கொடுத்து வாழ்கிற விசுவாசிகள், விசுவாச கப்பல் சேதமடைந்து போகும். உறுதியற்ற ஒரு அடித்தளம் இல்லாமல், உறுதியான ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு வாழ்க்கை, உறுதியான ஒரு அடித்தளம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆளுகைக்குள் நீங்களும் நானும் இருப்பதே நம்முடைய கப்பலை அசையாமல் காட்டும். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிங்காசனம் அசையாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய சிங்காசனம் நம்மை காக்கிறதாக இருக்கிறது. முதலாவது நங்கூரம் கர்த்தருடைய ஆளுகை. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், சமாதானத்தின் தேவன் நம்மை ஆளும் பொழுது, சமாதானத்தின் தேவன் நம்முடைய உள்ளத்தை அவர் ஆளும் பொழுது, இந்த விசுவாச கப்பல் ஒருபோதும் சேதமடையாது. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கப்பல் பயணத்தை தொடங்கினவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அக்கறைக்கு வெற்றியாய் போய் சென்றவர்கள் ஒரு சிலர்.
இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆளுகைக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய விசுவாச கப்பல் அசைக்கப்படாமல் அது நிலைத்து நிற்கிறதாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு காற்று வீசினாலும், எப்படிப்பட்ட கடலில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் உங்களுடைய கப்பல் திசை மாறாது, அது வழி மாறாது, அது சேதமடையாது, அது உறுதியாய் நிற்கும். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய நங்கூரம் ஆகிய கிறிஸ்து, அவர் உங்களை ஆளுகிற தேவனாகிய கர்த்தர், உங்களுக்குள் அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆளுகைக்குள் எந்த ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவருடைய கப்பல் சேதமடையாது, சேதமடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவர்கள் நீங்களும் நானும் நம்முடைய கப்பலை சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நங்கூரம் கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். இன்றைக்கு உலகம் முழுவதும் பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. வாலிபர்களை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான், சிறு சிறு பிள்ளைகளை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். வாலிப காலத்திலே ஊழியம் செய்யாதபடி அநேகரை ஆண்டு கொண்டிருக்கிறான். இதிலிருந்து நீ வெளியே வந்து உன்னை ஆளும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு. ஏசாயா தீர்க்கதரிசி அவன் நினைத்துக் கொண்டிருந்தான், உசியா ராஜாவின் சிங்காசனம் என்று நிலைத்திருக்கும், அது நம்மை பாதுகாக்கும், அது நம்முடைய வாழ்க்கைக்கு சேமத்தை கொடுக்கும் என்று சொன்னான். ஆனால் 6ஆம் அதிகாரம் ஏசாயாவில் வாசிக்கிறோம், அவன் உசியா ராஜா மரித்த பிறகு அவன் தேவ ஆலயத்தை நோக்கி பார்க்கிறான். அங்கு உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை பார்க்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிகிறது, இந்த ஆளுகைக்குள் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், இவருடைய ஆளுகைக்குள் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து, நானே அந்த மனுஷன் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒரு அக்கினி தழல் வந்து அவன் நாவை தொட்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அசைக்கப்படாமல், விசுவாச வாழ்க்கை அசைக்கப்படாமல் செல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நங்கூரம் கிறிஸ்துவின் ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கு உலக காரியத்திற்கு வேலை இல்லை, பிசாசின் தந்திரங்களுக்கு வேலை இல்லை, உலக காரியங்களுக்கு அங்கு வேலை இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது குறிப்பை நாம் வாசிப்பதை கேட்போம். அசைக்க முடியாது இருக்கிற காரியம் வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும், அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று. ஒழிந்து போகாது. அல்லேலூயா. அசையாதிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு சிறு எழுத்தின் வடிவம் கூட மாறாதான். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அந்த வார்த்தையின் சிறு எழுத்தின் வடிவமும் ஒழிந்து போகாது, அது அசைக்காமல் இருக்கும். ஆண்டவர் 40 நாள் உபவாசித்து விட்டு அவர் இறங்கி வரும்போது பிசாசு அவரை சோதிக்கிறான். வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகளின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், முது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். 54 மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்வார் ஒரு வார்த்தை, 4ஆம் வசனமா. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். காரணம், வானமும் பூமி ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தையின் வடிவம், அவர் வார்த்தையினுடைய சிறு எழுத்தினுடைய ஒரு வடிவம் கூட, உறுப்பு வடிவம் கூட மாறாது என்று அவர் சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வார்த்தையில் நிற்கின்ற மனுஷன், வார்த்தையில் கட்டப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது, அந்த விசுவாச கப்பல் சேதமடையாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை எத்தனை பேர் நேசிக்கிறோம், தியானிக்கிறோம், வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வசனம் இல்லாத வாழ்க்கை, என்னுடைய விசுவாச கப்பல் சேதமடையும். என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது நங்கூரம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். நீ பிழைக்கப்படுவாய்.
உன் கப்பல் சேதமடையாது. காரணம், வார்த்தை உன்னை பாதுகாக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் வாசிக்கிறோம்? வாசிக்கிறவர்கள் அநேகர் உண்டு, தியானிக்கிறவர்கள் குறைவு. சங்கீதத்தில் வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இரவும் பகலுமான வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிப்பது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் அழகாக எழுதி வைக்கிறார், தியானம் செய்கிறவர்கள். ஈசாக்கு அவர் தியானம் செய்தார். மாலை நேரங்களிலே அவர் தியானம் செய்தார். வேத வாக்கியம் இல்லாத நாட்களில், கட்டளைகள் இல்லாத நாட்களில், தேவனுடைய எந்த விதமான சட்டத்திட்டங்கள் இல்லாத நேரத்திலே ஆண்டவராக தேவனாகிய கர்த்தரை அவன் தியானித்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை அசைக்கப்படவில்லை. அவன் வர வர விருத்தி அடைந்தான். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. 100 மடங்கு பலனை பெற்றான். காரணம் என்ன தெரியுமா? வார்த்தையில் கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. உன்னுடைய கப்பலும் என்னுடைய விசுவாச கப்பலும் சேதமடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாழுவது அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கை. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆதாரம். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த அருமையான காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற நீ, கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை, என் வார்த்தையிலே நீ கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உன் விசுவாச கப்பல் சேதமடையாமல் இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய விசுவாச கப்பலிலே வார்த்தை என்கின்ற நங்கூரம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்னும் நங்கூரம் உன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை அசைக்கப்படாமல் இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ வறுமை வந்தாலும் சரி, எவ்வளோ விதமான ஒரு வியாதிகள் வந்தாலும் சரி, என்னை அசையாமல் இருப்பாய். காரணம், வார்த்தை என்கிற நங்கூரம் உனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையிலே சிருஷ்டித்தார், வார்த்தையிலே உருவாக்கினார், வார்த்தையிலே சகல ஆசீர்வாதங்களை தந்தார். ஆகவே தான் நாம் மத்தேயில வாசித்தோம், அவருடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு சிறு எழுத்தின் வடிவம் கூட மாறவே மாறாதான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, வேதத்தை இந்த கடைசி நாட்களிலே, இப்போ பேண்டமிக் டைமில் வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக, அதிக நேரம் எடுத்து வாசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாச கப்பல் அசைக்கப்படாமல் அது உறுதியாக எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த புயல் வந்தாலும், எந்த கொந்தளிப்பு வந்தாலும் அது ஆடாமல் அசையாமல் நிற்கும் நடுக்கடலிலே. காரணம் என்ன தெரியுமா? வார்த்தை என்கின்ற 2வது நங்கூரம். 3வது வாசிப்போம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஒரு நதியுண்டு, ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதி நடுவில் இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மூல பாஷையிலே தேவன் அவள் நடுவில் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறதாக இருக்கிறது, தேவ சபையை குறிக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயம் ஒருபொழுதும் அசையாது. காரணம், கிறிஸ்துவே சபைக்கு தலையாக இருக்கிறார். அவர் யோவானை பேதுரை பார்த்து சொன்னார், மத்தேயு 16:18, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையாகிய 3வது நங்கூரம் நமக்கு அவசியம். சபை கூடி வருகிற காரியத்திலே, இப்போது கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் வீட்டில் உட்கார்ந்து சபையிலே ஆன்லைனிலே பார்க்கிற காரியம், கர்த்தருடைய காரியத்தை அதிகமாக நேசிக்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்த நேரத்திலே அமர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும். காரணம், அசையாத ஒரு காரியம். கர்த்தருடைய ஆலயத்தை வருகை விட்டு அப்படியே போறவங்க சீக்கிரமாய் பின்வாங்கி போயிடுவாங்க. அவங்க கப்பல் சேதமடைந்திடும். நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே சபை 8 மணி என்று சொன்னால் 7:50 7:45 சாலயத்திலே காத்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு போக போக போக
அந்த நேரமெல்லாம் மாறி பிரசங்கத்துக்கு வருவது, பிரசங்கத்தின் நடுவிலே வருவது, சிலர் பிரசங்கத்தின் முடிவிலே வருவதை பார்க்கிறோம். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சபையாகிய கிறிஸ்து கட்டுகிற அந்த சபையிலே பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுவதில்லை. தன் ஜீவனை கொடுத்து சபையை அவர் உண்டாக்கியிருக்கிறார். ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சபையாகி அசைக்கப்படாத காரியத்திலே நீங்களும் நானும் தரித்திருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அதில் நாம் அந்த ஐக்கியத்திலே நாம் விட்டுவிடாமல் காணப்பட வேண்டும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அந்த கப்பலிலே 3வது நங்கூரம் அதுதான். ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை கூடி ஆராதிக்கிறதுல நாம் அசட்டை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் அந்த 9ஆம் மணி நேரத்திலே அவர்கள் ஜெபிக்க சென்றார்கள், ஆலயத்துக்கு சென்றார்கள். இயேசுவானவர் அந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் ஜெப ஆலயங்களிலே போய் பிரசங்கம் செய்தார், ஜெப ஆலயங்களுக்கு ஓடினார். தாவீது சொல்கிறார், நம்முடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளோ பெரிய பொறுப்புகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தபோதும் அவர் நேசித்த ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் அந்த பிரகாரங்களே தங்குவது நல்லது என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும், அது என்னை அசைக்காது, அசைக்கப்படாமல் என்னை பாதுகாக்கிற ஒரு இடம். அன்னாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், அவள் ஆலயத்திலே சென்று தன் இருதயத்தை ஊற்றினாள். நம்முடைய வாழ்க்கையிலே 3வது நங்கூரமாகிய ஆலயத்தின் ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உன் கப்பல் சேதமடையாது. காரணம், ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் உண்டு, ஆலயத்திலே தேவனுடைய சத்தம் உண்டு, ஆலயத்திலே கர்த்தரோடு இடைப்படுகிற காரியங்கள் உண்டு. கர்த்தர் உன்னை அங்கு உருவாக்குகிற ஒரு இடமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் விசுவாச கப்பல் சேதமடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் அவள் நடுவிலே வாசம் செய்கிறேன். ஆமென். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், திருச்சபையிலே அவர் வாசம் செய்கிற தேவன். அவருடைய வஸ்திர தொங்கல், அவருடைய மகிமையான காரியத்தை ஏசாயா பார்க்கிறான். கர்த்தருடைய மகிமையை கண்டான், ஒரு பெரிய புகையை அவன் கண்டான், ஒரு சத்தத்தை கேட்கின்றான், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி. அவன் வாழ்க்கை திருப்பு முனையை உண்டாக்கிய இடமே கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்தில் நம்முடைய விசுவாச கப்பல் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 3வது காரியம், சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஓடி வந்து அவருடைய நாமத்தை கனப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் எழுதிய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்பதை கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. 4வது நங்கூரம் எது தெரியுங்களா? கர்த்தரை முன்பாக வைத்து கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே விசுவாச கப்பல் சேதமடைந்து விசுவாசத்தை விட்டு வெளியே ஓடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி பார்ப்பதில்லை. சபைக்கு வருகிற கூட்டங்கள் அதிகம், வேதத்தை சுமக்கிற கூட்டம் அதிகம், ஆனால் கர்த்தரை முன்பாக வைத்து கர்த்தரையே நோக்கி பார்க்கிற தாவீது சொல்றார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை! கர்த்தரை முன்பாக வைத்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, அவரையே நோக்கி கொண்டிருப்பது, அவரையே நோக்கி கொண்டு அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன கோணல்கள், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், என்ன பாடுகள் எது வந்தாலும் அவரையே அப்பா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது. ஹல்லேலூயா. 4வது குறிப்பு, கர்த்தரை நோக்கி பார்க்கிற குடும்பம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனிதனுடைய வாழ்க்கை அசைக்கவே அசைக்கப்படாது. அந்த கப்பல் சேர வேண்டிய இடத்திலே அது சேஃபாக போய் சேர்ந்துடும். ஆமென். எத்தனை பேர்
நீ அசைக்கப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை முன்பாக வைத்து கொண்டு அவரை நீ நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால் நீ அசைக்கப்படுவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, விசுவாச கப்பலை சேதப்படுத்தினவர்கள் அநேகர் உண்டு. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நங்கூரமாகிய அந்த 4 விதமான அசைக்கப்படாத காரியம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய விசுவாச கப்பல் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். அங்கு பார்க்கின்றோம், அங்கு தேவ ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரை என்னை ஆள வேண்டும், அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. 2வது குறிப்பு, கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து வாசித்து தியானித்து கர்த்தருடைய ஒழிந்து அழிந்து போகாத அசைக்கப்படாத அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. 3வது, கர்த்தருடைய ஆலயத்தின் அந்த கூடிகையை நான் அசட்டை செய்யாமல் கர்த்தரை கனம் பண்ண ஓடி வருகிற காரியம். 4வது, அவரை முன்பாக வைத்து அவரையே நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு தெரியும், சபைக்கு வர்றது போகிறது முக்கியம் இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் வெகு சிலர் தான். வெகு சிலர் இந்த பேண்டமிக் டைமில், இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நாட்களிலே, ஒரு பயங்கரமான நாட்களிலே, தேவ பிள்ளையே, இப்பொழுதாவது நீ அவர் முகத்தை நோக்கிப்பார், அவர் முகத்தை நோக்கிப்பார், நீ அசைக்கப்படாமல் இருப்பாய். அந்த முகத்திலே ஒரு கிருபை உண்டு, அந்த முகத்திலே ஒரு இரக்கம் உண்டு. அவர் திரும்பி பேதுருவை பார்த்தார், அவன் மனம் கசந்து அழுதான், மனம் திரும்பினான். அவரை பார்க்காவிட்டால் அந்த நிகழ்வு நடந்திருக்காது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த அருமையான காலையில் உன் விசுவாச கப்பல் சேதப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அசைக்கப்படாத இந்த 4 காரியங்கள் உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் அக்கறைக்கு சேஃபாக போய் சேருவோம். ஆமேன். அக்கறையிலே சென்று நாம் கர்த்தரை கண்டு தரிசிப்போம், அவருடன் ஆளுகை செய்வோம், அவரோடு நம்முடைய நித்திய காலம், நித்திய ஜீவன் அங்கு நம்முடைய வாழ்க்கையில் அங்கு உண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொன்னார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்புக்கொடு. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய ஆளுகைக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னை யாரும் ஆண்டு கொண்டிருக்க வேண்டாம். இருளின் காரியங்கள் உன்னை ஆண்டு கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தருக்கு விரோதமான தீய கிரியைகள் உன்னை ஆண்டு கொண்டிருக்க வேண்டாம். விசுவாசத்தை வழி தப்பி போக செய்கிற எந்த காரியங்களும் உன்னை ஆண்டு கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் உன்னை அழைத்த நோக்கம், நீ ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். உன் கப்பல் அக்கறைக்கு சென்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரோடு ஆளுகை செய்ய வேண்டும். நோவாவின் கப்பல் அங்கு சென்று அராராத் மலையிலே போய் தங்கினது என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கர்த்தரே அந்த கப்பலை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். சேஃப். 40 நாள் மழை, அங்கும் இங்கும் ஒரு பெரிய தண்ணீரின் கூட்டம், தண்ணீரினுடைய அந்த கொந்தளிப்பு, ஊற்றுக்கண்கள் திறந்தது, வானத்தின் மதல்கள் எல்லாம் திறந்தன, உலகமே அழிந்தது. நோவாவின் பேழை காக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆளுகைக்குள் அந்த 8 பேர் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நோவா நம்பினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பார் என்று சொன்னார். இந்த காலையிலே அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. உன்னை கர்த்தர் ஆள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அவர் பிசாசை வார்த்தையினால் மேற்கொண்டார், வார்த்தையினால் மேற்கொண்டார். அதை கண்டு அவன் அப்பாலே போனான். அந்த அதிகாரம் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். என் வசனத்தை நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க, பொறுமையோடு வாசிக்க, தியானிக்க, அவருடைய சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள். அவரை முன்பாக வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இவ பிள்ளையே, நீ அசைக்கப்படாமல் இருப்பாய். கர்த்தர் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். ஆமென். அசைக்கப்படுவதில்லை. அவரை நோக்கி பார்த்து கொண்டிரு. அவரை நோக்கி பார்த்து கொண்டிரு. நீ அசைக்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்படுவதில்லை. பெரும் புயல்கள் வந்தாலும், வாழ்க்கையிலே பலவிதமான சஞ்சலங்கள், பாடுகள், நெருக்கங்கள் எது வந்தாலும்
உறுதியான அஸ்திபாரம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ அசைக்கப்படாமல் இருப்பாய், நீ திசை மாறி போகாமல் இருப்பாய். உன் கப்பல் சேஃபா போய் சேரும். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணித்தோடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை, உம்முடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை, உம்முடைய வார்த்தையிலே கட்டப்பட்டவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அப்பா, உம்முடைய ஆளுகைக்குள் இருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை நீ தர வேண்டுமாறு வேண்டுகிறேன். அப்பா, தர வேண்டுமாறு வேண்டுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை கனப்படுத்த அடியார்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே இணையதளத்தின் மூலியமாய் உம்மை ஆராதித்த அவருடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒரு வெறுமைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக, பலவீனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே உறுதியற்ற நிலையை கண்ணோக்கி பார்ப்பீராக. சுவாமி, ஆத்துமத்திலே பலப்படுத்த கிருபை செய்வீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்திரமான ஒரு அஸ்திபாரத்திலே நிற்கின்றவர்களாக என்ன நிலைக்கு உமக்காய் வாழ கிருபை செய்ய வேண்டுமாறு வேண்டுகிறேன் ஆண்டவரே. அவர்கள் தேவைகள் காரியங்களை சந்திப்பீராக. பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், அவர்களை பலப்படுத்துவீராக. சுவாமி, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா விதமான தேவைகள் எல்லாம் இழந்து அடிப்படை தேவைகளுக்காக ஆண்டவரை அழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். அவருடைய சகல தேவைகளை சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். இந்த நாளிலே எப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவரே இந்த வார்த்தையை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்து முக்காய் வாழ அவர்களை நீ தகுதிப்படுத்தி உறுதிப்படுத்த வேண்டுமாறு வேண்டுகிறோம். உடைய அன்பின் கரத்துக்குள்ளா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. மட்டுமாய் உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளோடு கரம் இருப்பதாக, ஒரே அன்பின் பிரசன்னம் இருப்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பராமரிப்பார், பாதுகாப்பார். God bless you.